திரு சுப்ரத்தினம், இங்க பலமே இல்லாமல் தொண்டர்கள் மத்தியில ஆதரவே இல்லாமல் ஒருங்கிணைப்பு என்கிற ஒன்றை மட்டும் தொடர்ச்சியா சொல்லி வர்றதுனால என்ன பலன் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி வந்து அவர் ஏதோ அந்த தொண்டர்கள் மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் நேரடியாக கலந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற மாதிரி ஒரு தவறான தகவல் சொல்றாரு. அத பண்டோட்டியார் வந்து நான் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவன் என்ற முறையில நேர்மையான கருத்து வந்து அண்ணன் திராவிட இயக்கத்துடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய அண்ணன் பண்டோட்டியார் அது போன்ற ஒரு கருத்தை சொல்லவில்லை. முதலில் தொண்டர்களை மீட்போம், அப்புறம் உரிமை மீட்பணும். தொண்டர்களுக்கான உரிமையை மீட்பதுதான் அந்த உரிமை மீட்பு குழுவுடைய என்ன வித்தியாசம் சார்? தமிழ்மணி சொன்னதுக்கு இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? தொண்டர்களுடைய உரிமை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து எம்ஜிஆர் என்ன நோக்கத்திற்காக இயக்கத்தை உருவாக்கினாரோ அவர் வழியில் புரட்சி அண்ணா அவர்கள் எப்படி வெற்றிகரமாக இயக்கத்தை நடத்தினார்களோ அந்த பாணியில் அந்த துணியில் மீண்டும் ஒன்றுபட்ட இயக்கமாக ஆக்கி இது இழந்த பெருமை மீட்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய எண்ணப்பாடாக இருக்கிறது, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமை என்பது இந்த இயக்கம் வெல்ல வேண்டும். தாங்களும் இந்த இயக்கம் அதுதான் தொண்டர்கள்னா எந்த தொண்டர்கள்? இபிஎஸ் பக்கம் இருக்கக்கூடிய தொண்டர்களா, ஓபிஎஸ் தொண்டர்களா? அப்படி இருக்காங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு திரு தமிழ்மணி. அதாவது தலைவர்களை விட்டுருங்க பாலாசா, தொண்டர்கள் பெரும்பாலும் தொண்டர்களுடைய உணர்வு என்பது நாங்கள் அறிந்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கும் வரை வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லாதது. அதற்கு உதாரணம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளபடியே நான் விட்டுக்கட்டி சொல்ல விரும்பல, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நெருங்குகிறது. 21 சேர்ந்துதானே சார் இருந்தீங்க, அப்பயும் வெற்றி சாத்தியமாகலையே. 21 தேர்தல்ல நீங்க வெற்றிக்கு வந்து அப்பொழுதும் இதே வாதத்தை தான் நான் ஓபிஎஸ் அவர்கள் வைத்தார்கள். அன்றைக்கு பிரிந்து டிடிவி தினகரன் அவர்களையும் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்பதை தான் நீலா பேலஸ் ஹோட்டல்ல உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் விடிய நடந்த பேச்சுவார்த்தையை நான் உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். அவர் மிக தெளிவாக தினகரன் வந்து நீங்க தினகரனுக்கு வச்சு 10 சீட்டு கொடுக்கலாமா 5 சீட்டு கொடுக்கலாமாங்கிற வகையில கேட்டுட்டு இல்ல நீங்க எதிர்பார்த்தபடி சீட்டை கொடுக்க வேணாம், நான் தேர்தல் போட்டியிட்டு ஓட்ட பிடிக்காத அளவுக்கு நான் தேர்தலுக்கு ஒதுக்கி சொல்றேன், வெற்றி பெற்ற பிறகு ஒரு 10 வாரியமாவது கொடுக்கலாமா என்று திரு அமித்ஷா அவர்கள் கேட்ட பிறகும் திரு எடப்பாடி அவர்கள் தினகரனை சேர்த்துக் கொள்ளவே முடியாது என்ற சூழ்நிலையில் திரு இபிஎஸ் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் நீங்க சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில அதிமுக பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு சரிதானே? அதிமுகவில் முடிவெடுப்பது அதிமுகவினுடைய தலைமையாகத்தான் இருக்கணும். இன்னொரு தேசிய கட்சியினுடைய ஆலோசனையின் அடிப்படையில இங்க அதிமுக முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில இருந்துச்சா? நீங்க சொன்ன கருத்தின் அடிப்படையில தான் இந்த கேள்வி கேட்கிறேன். பேசுங்க. அன்றைக்கு பாரதிய ஜனதா எங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா எங்களுடைய கூட்டணி கட்சி. இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் எங்களுடைய வெற்றிக்கு வேலைகளுடைய பங்குதான் உழைப்புதான் என்று சொன்னதை நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே அது எங்களுடைய கூட்டணி கட்சி. எனவே கூட்டணி கட்சியுடைய வெற்றியை உறுதி செய்வது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் all partners are bound to see that the entire system is intact. எனவே அந்த அடிப்படையில் நல்ல அடிப்படை அன்றைக்கு திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார். அப்பொழுது திரு எடப்பாடி அவர்கள் மறுத்த நேரத்தில் அவர் சொன்னார், நான் உள்துறை அமைச்சர் ஐபிஎல் போட்ட பாருங்க, மேக்சிமம் நீங்க 65 to 70 சீட்டு மேல ஜெயிக்க முடியாது, ஒன்று சொன்னால் திரும்ப ஆட்சி அமைக்கலாம். சேரவில்லை என்று புதிதாக பிடித்தீங்கன்னா தெளிவாக சொல்லி சென்றார்கள். அன்றைக்கு உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கு இந்த செய்தி வெட்டவெளிச்சமாக தெரியும். திரு கார்த்திகேயன் போன்றவர்கள் பிஜேபி வந்து ஆரம்பிக்காக வெளியிட பார்க்குது, அழிக்க பார்க்கிறது. அப்படி வெளியிருந்தால் 2021 தேர்தலில்
அனைவரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற புரட்சியான முயற்சியை எடுக்க உள்துறை அமைச்சராக இன்றைக்கு பிஜேபியுடன் 2வது தலைவராக பார்க்கக்கூடிய திரு அமித்ஷா வந்து விடிய பேச்சுவார்த்தை நடத்த தேவையில்லை. அவங்க ஒரு நல்ல நோக்கத்தில் சொன்னாங்க. இப்ப நேற்று தொண்டர் நான் முடிச்சிடறேன். தொண்டர் நான் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தப்ப அதிமுக தொண்டர் என்பது விடிய தூங்க மாட்டாங்க நல்லா சார். ஆனால் வாக்குப்பதிவு என்னைக்கு நாங்க போறோம், பல பூத்துகள்லங்க அந்த ஸ்லிப் பூத் ஸ்லிப் எழுதி கொடுப்பாங்கல்ல, அந்த டேபிளே போட கிடையாது. பூத் ஸ்லிப் எழுதி டேபிளே கிடையாது. 11 மணிக்கு மேல் உங்க உள்ளே சென்றால் ஏஜென்ட்ஸ் பூத் ஏஜென்ட்ஸ் வெளியேறிட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே மாநில நிர்வாகங்களே முதல் கூட்டத்தில் பேசி இருக்கிறார். 11 மணிக்கு நம்முடைய பூத் ஏஜென்ட்கள் என்ன காரணம் அப்படின்னு வெளிப்படையாக பேச்சு செய்து அத்தனை பத்திரிகை வந்து. எனவே இன்னைக்கு தோல்விக்கு பிறகு தொகுதி வாரியா ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க சார். எல்லா தொகுதிகளில் இருந்தும் மாவட்ட செயலாளரை கேண்டிடேட்டை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. ஏன் தோல்வி, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன, 26 தேர்தலுக்கு எப்படி தயாராகிறது, உள்ளாட்சி தேர்தலுக்கு எப்படி தயாராகிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே. அதான் நல்ல கேள்வி கேட்டீங்க. நேற்றைய தினம் தேனி மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் ஒரு வெளிப்படையா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்னன்னா, திரு இபிஎஸ் அவர்கள் வந்து தேனி மாவட்ட நிர்வாகிகளை பார்த்து எப்படிங்க தேனியில வந்து டெபாசிட் போச்சு, என்ன காரணம்னு கேட்டப்ப திரு இபிஎஸ் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு தினகரன் அவர்களும் வலுவான தலைவர்கள் அங்கே தேனியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்முடைய தொண்டர்களும் சேர்ந்து நம்முடைய நெட்டணிக்கு வாக்களிக்க வேண்டிய இபிஎஸ் தலைமை ஏற்றுக்கொண்ட அதிமுக தொண்டர்களும் சேர்ந்து வாக்களித்ததன் காரணமாக நாம் வந்து இறக்கக்கூடிய சூழல் வந்து தெளிவாக நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் தங்க தமிழ்ச்செல்வன், டிடிவி தினகரன் மாதிரி ரொம்ப வலிமையான கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க, அதுதான் பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு எங்களுக்கு வந்து செய்தி சொன்னது. உங்களுக்கு வந்து செய்தி அப்படி சொன்னதா இருக்கட்டும், முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். சரி, பேசலாம். ஒரே நிமிஷம். அப்பத்துல சொல்றாரு, ரெட்டலை விட பவர்ஃபுல் பர்சன் யாருக்கு முடியும், ரெட்டலை விட ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு எது இருக்க முடியும், ரெட்டலை எப்படி சொல்லலாம்னு தவறு அவருக்கு நான் குறிப்பிடுவதனால் அம்மாவே தலைவர்களை நான் சிறுமைப்படுத்துவதாக வெளிக்கொள்ளக்கூடாது. சின்ன வந்து அதே இரட்டையில தான் கடந்த தேர்தல்களில் இருந்தது. அப்படி அந்த இரட்டையிலையால் என்ன நடந்ததுன்னு பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். பேசலாம். திரு சுப்ரத்னம், முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். இங்க அதிமுகவை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, ஒரு பக்கம் தொகுதிகளில் தோல்வி ஏற்பட்டதன் தொடர்பான ஒரு ஆலோசனை நடக்குது. அதே நேரத்தில் டிடிவி தினகரனுடைய பேச்சு, ஓபிஎஸ் உரிமை மீட்பு குழு, மறுபுறம் சசிகலாவினுடைய சுற்றுப்பயணம், இந்த நிகழ்வுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கருத்து கேட்பு, தோல்விக்கான காரணத்தை ஆராயிறது நல்ல விஷயம்தான். பட் இதில் பெருசாக ஆராயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும் என்ன காரணம்னு. இன்றைய தேவை என்பது அதிமுகவை பொறுத்தவரை ஒன்றிணைவு அப்படின்றது வந்து காலத்தின் கட்டாயம். இந்த கட்சி பலவீனமாக இருக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஒன்றிணைவுங்கிறத முதல்ல எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? யார் இதை டிஃபைன் பண்ணணும்? யார் யாரோட சேர்றது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு? இல்லை, இதில் வந்து என்னென்னா, அந்த ஒன்றிணைவுன்றது சில தனிநபர்களை வைத்து நம்ம பார்க்கறதுனால தான் அந்த தலைமையில் இருக்கக்கூடிய சில இருக்கிற நபர்கள், இல்லை இருந்த நபர்கள், இல்லை இருக்க விரும்பக்கூடிய நபர்களுடைய தனிநபர்களை வைத்து அந்த கட்சியை வந்து மதிப்பிடக்கூடாதுன்ற அந்த ஒரு தொண்டர்களாக வந்து அந்த கட்சி வந்து பிறவுள்ளதாக இருக்குது. அது எத்தனை விகிதாச்சாரன்றது நமது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அது நம்ம டிபேட்டபிள். அது எப்போ வேணால் அது மாறலாம்.